Hi, hello, welcome to Talk and Mock, and this is GokulRaj. So today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து priority lending sector. ஓகேங்களா, priority lending sector and then வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி சப்ளை, மணி பத்தி வந்து பார்க்க போறோம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy, so India's largest online learning platform for any competitive exams. So dedicated doubt sessions இருக்கும், real time interactions with the tutors and then educators கூட real time interactions இருக்கும். So if you want to subscribe Unacademy, so just use the code talkandmock. So talkandmock அப்படின்ற கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ எஸ்டர்டே உடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா earnings of NRI from the property they have in India can be credited only to. ஸோ எந்த அக்கௌண்ட்ல மட்டும் கிரெடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ என்ன அக்கௌண்ட் அப்படின்னா NRO. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் NRO. செகண்ட் கொஸ்டின் வந்து which NRI account can be maintained authorized foreign currency. authorized foreign currencyல மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம், FCNR. தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசல் நார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். issued by Basel Committee on Banking Supervision. சரிங்களா, Basel Committee on Banking Supervision, BCBS. ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பேசல் 1ல மெயினா வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ கிரெடிட் ரிஸ்க். ஸோ இது வந்து ஃபோர்த் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் காமன் ஈக்விட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மினிமம் காமன் ஈக்விட்டி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்க. அது ரிஸ்க் வெயிட்டட் அசெட் அந்த பர்சன்டேஜ் வந்து 8% அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ மினிமம் காமன் ஈக்விட்டி பேசல் நார்ம்ஸ் 3 அப்படின்றத அதனால தான் மென்ஷன் பண்ணேன். பேசல் நார்ம்ஸ் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் என்ன, டிமாண்ட் வில் பி டேஷ் தென் சப்ளை இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு ஸோ என்னவா இருக்கும், மோர் தென் லெஸ் தென்னா, ஸோ அது வந்து என்னவாக இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி இருக்கும் ஒன்று. ஓகே, இன்ஃப்ளேஷன் கம்பைன்ட் வித் த ஹை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லோ எக்கனாமிக் க்ரோத். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பேர் நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இஸ் மெஷர்ட் யூசிங். ஸோ எதை யூஸ் பண்ணி வந்து இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா வந்து ஸோ எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, டேஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் காஸ்ட் வென் த காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் லைக் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் இன்க்ரீஸ். நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் வந்து லேபர் உடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் ரெஃபர்ஸ் டு த ஸ்லோ டவுன் இன் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ஜெனரல் பிரைஸ் ஆஃப் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ வந்து ரேட்டு வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஜெனரல் பிரைஸ் ஆஃப் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸோடைய ரேட் வந்து எனக்கு ஸ்லோ டவுன் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட் எனக்கு ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து 5 கொஸ்டின். சரிங்களா, 5 கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை வந்து அப்படியே சாட் பாக்ஸ்ல வந்து அப்படியே 5 கொஸ்டின்ஸும் எழுதி அப்படியே ஆன்சர்ஸ் போட்டுருங்க. ஸோ எஸ்டர்டே உடைய வின்னர் யாரு, ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் கைசன் அண்ட் தென் பபிதா ஸ்ரீ, ஃபாத்திமா, ஸோ இன்னொருத்தர் வந்து பிரீத்தி முருகேசன். ஸோ இவங்க தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் வந்து அப்படியே சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க ஆர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம் டாபிக் உள்ள. ஓகே, ப்ரியாரிட்டி லெண்டிங் செக்டார் ஆர் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ நம்ம வந்து இப்போ பேங்க் வந்து எந்தெந்த செக்டாருக்கு தரணும். சரிங்களா, இப்போ ஒன்லி வந்து எம்எஸ்ஐக்கு மட்டும் கொடுத்துருந்தான் அப்படின்னா மற்ற என்ன சொல்ல மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் வந்து மற்ற செக்டார்ஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகாது இல்லையா. அப்போ எல்லா செக்டார்ஸ்க்கும் முக்கியமாக வந்து லோ இன்கம் குரூப்ஸ். சரிங்களா, அதாவது லோ இன்கம் குரூப்ஸ். ஸோ அந்த இன்கம் குரூப்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த ஏரியா, அந்த செக்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படக்கூடிய ஏரியாஸ் வந்து செக்டார்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா, ஸோ இதனால கொண்டு வரப்பட்டதான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1972. இனிஷியலா வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மட்டும் தான் இருந்தது. இனிஷியலா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா எல்லாமே வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணமூர்த்தி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருந்தது, கிருஷ்ணமூர்த்தி கமிட்டி. ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 40% வந்து ப்ரியாரிட்டி லெண்டிங் செக்டாருக்கு தான் கொடுக்கணும். சரிங்களா, அப்படின்னா 40% வந்து இந்த ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எப்போ சொன்னாங்க அப்படின்னா 1985ல வந்து இது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அதனுடைய ஹிஸ்டரி.
priority sectors are those sectors which recommended to timely support. அதாவது timely support அப்படின்னா அந்த கரெக்டான டைமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல, கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா அவங்களால வந்து க்ரோ ஆக முடியாது. சரிங்களா? அவங்க க்ரோ ஆகிறதுக்கு நான் கரெக்டான டைம்ல கிரெடிட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செக்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த மழை பெய்யுது, அந்த டைம்ல வந்து நீங்க பயிர் வச்சீங்க, அந்த டைம்ல அமௌண்ட் தேவைப்படுது, அப்ப அந்த டைம்ல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவனால வந்து டெவலப் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அதை வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி agricultural and then allied activities, MSME, poor people, housing, students for education படிக்கும் போது அவனுக்கு வந்து போய் சேரும்போது காலேஜ் சேரும்போது அவனுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ எஜுகேஷன் லோன் தரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லி பேசிஸ்ல டைம்லி சப்போர்ட் கொடுக்குறேன் ஃபார் லோ இன்கம் குரூப்ஸ் அண்ட் அதர் லோ இன்கம் குரூப்ஸ். ஸோ உங்களை ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு அந்த வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு இது எல்லாத்துக்கும் அந்த டைம்லி சப்போர்ட் நான் வந்து மேனேஜ் பண்றேன். இதுதான் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டார்ல இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங் கேட்டகரிஸ். என்னென்ன கேட்டகரிஸ்ல கொடுப்பாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அக்ரிகல்ச்சரல் அண்ட் தென் ஸ்மால் ஸ்கேல் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுல என்னென்ன வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா ஒன்லி வந்து ஃபார்ம் கிரெடிட் மட்டும் இல்லை. ஃபார்ம் கிரெடிட்னா நார்மலா வந்து அந்த ஃபார்ம் பண்றதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதாவது விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் மட்டும் கிடையாது. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த வேர் ஹவுஸ், காய்கறிகள் கெட்டு போக கூடாது, அல்லது வந்து இந்த என்ன சொல்றது, அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கெட்டு போக கூடாதுன்னு தள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கு. ஆன்சிலரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ், இப்போ பீ ஃபார்மிங், ஸோ அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்க்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் வந்து இதுக்குள்ள டோட்டலா எல்லாமே அக்ரிகல்ச்சருக்குள்ள வந்துருது. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஸ்மால் தான் இருந்தது, அப்புறம் மீடியம் என்டர்பிரைசஸ் கொண்டு வந்தாங்க 2015 ஐ திங்க் ஸோ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட். எக்ஸ்போர்ட் கிரெடிட் இங்கிருந்து வந்து சென்ட் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் கிரெடிட்டையும் அந்த ப்ரியாரிட்டி செக்டாருக்குள்ள கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன் கண்டிப்பாக. ஹவுசிங் இதுக்கும் வந்து ப்ரியாரிட்டி செக்டார்ல கொண்டு வந்தாங்க. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஸோ அண்ட் தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடும். ஸோ பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இது. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ சோலார் பிளான்ட் அண்ட் தென் விண்ட் மில்லு, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ள வந்துருது. ஸோ அண்ட் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அந்த லோ இன்கம் குரூப்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இது. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் டார்கெட்ஸ். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டார்கெட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். டொமஸ்டிக் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல எனக்கு ஆர்ஆர்பியும் என்பிஎஃப்சி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் வராது. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் பேங்க்ஸ் 20 பிரான்ச்சஸ்க்கு மேல இருக்கிறத வந்து இதுக்குள்ள வரும். ஸோ இதுக்கான டார்கெட் என்ன அப்படின்னா 40% வந்து, அதாவது ஏஎன்பிசின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அப்ரிவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஏஎன்பிசி அப்படின்னா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். இதெல்லாம் முக்கியமான ஒரு அப்ரிவேஷன். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்றது ஒரு பேங்க் உடைய கிரெடிட்ல, அதாவது அந்த பேலன்ஸ் ஷீட் அதனுடைய கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய டோட்டல் நெட் கிரெடிட்ல அவன் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 40% வந்து இந்த ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும். 40% வந்து ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, இந்த பர்சன்டேஜ் எனக்கு சேஞ்சஸ் ஆகும். ஆர்ஆர்பிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு 75% இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்பிஎஃப்சிக்கும் 75% வந்து இருக்கும். அதுக்குள்ள போய் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகும். இதுக்குள்ளே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரலுக்கு ஒரு வேல்யூ, அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு ஒரு வேல்யூ, வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்கிங்க்கு வந்து நார்மலா பேங்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு அக்ரிகல்ச்சருக்கு டார்கெட் இல்லை. டார்கெட் இல்லை. மைக்ரோக்கு 7.5% இந்த ஏஎன்பிசில, வீக்கர் செக்ஷனுக்கு 10% வந்து இந்த ஏஎன்பிஸ்ல. இதுவே ஆர்ஆர்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா 75% அவங்க ஃபுல்லாவே வந்து ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு தான் தந்தாகணும். அண்ட் தென் இதுல வந்து அக்ரிகல்ச்சருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல 18% வந்து அவங்க கொடுக்கணும். இந்த 18%, அதாவது 18% இருக்கு இல்லையா, இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 10 + 8% பிரிப்பாங்க. இந்த 8% வந்து ஸ்மால் அண்ட் தென் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அது என்ன ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு? ஸ்மால் அப்படின்றது 1 ஹெக்டாருக்குள்ள அவங்களுடைய லேண்ட் வந்து இருக்கணும். 1 ஹெக்டார் அப்படின்றது எவ்வளவு? 2.5 ஏக்கர். சரிங்களா? இதுவே வந்து இது அப்படியே மாறி வரும் மார்ஜினல். சரிங்களா? மார்ஜினல் அப்படின்றது 1 ஹெக்டார்ல இருக்கணும், 2.5 ஏக்கர். ஸ்மால்ன்றது 1 ஹெக்டார்ல இருந்து 2 ஹெக்டார், அதாவது 2.5ல இருந்து
5 ஏக்கராக்குள்ள அவங்களுடைய லேண்ட் வேல்யூ இருக்கலாம். ஸோ அப்போ இதை பொறுத்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அது அந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், நார்மல் பேங்க்ஸ்க்கும் ஆர்ஆர்பி என்பிஎஃப்சிக்கும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் அவன் எக்ஸ்க்ளூடிங்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அண்ட் தென் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 40% அட்ஜஸ்டட் நெட் பேங்கிங் கிரெடிட், அதாவது இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து அவன் 40% கொடுக்கணும் அப்படின்றது எப்போ அவன் அச்சீவ் பண்ணணும்னா 2020ல வந்து ஃபாரின் பேங்க்ஸ் அச்சீவ் பண்ணணும். லெஸ் தென் 20 பிரான்ச்சஸ் வந்து அவன் வச்சிருக்கான். இந்தியாக்குள்ள லெஸ் தென் 20 பிரான்ச்சஸ் அவன் வச்சிருக்கான் அப்படின்னா அவன் வந்து 2020க்குள்ள இதை வந்து அச்சீவ் பண்ணணும். எலிஜிபிள் கேட்டகரிஸ் ஃபார் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். என்ன யார் யார் எலிஜிபிள்? ஓகேங்களா? இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல யார் யார் எலிஜிபிள்? ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸ்மால்ன்றது நமக்கு 1 to 2 ஹெக்டார்ஸ் இருக்கணும் லேண்டு. மார்ஜினல்ன்றது 1 ஹெக்டார் இருக்கணும். ஆர்டிசியன்ஸ், வில்லேஜ் அண்ட் தென் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த கேவி அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் படிப்பீங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல? ஸோ அந்த மாதிரி கேவிஐ அண்ட் தென் வந்து இண்டிவிஜுவல் கிரெடிட் லிமிட்ஸ் வந்து 1 மில்லியனை தாண்டி போகக்கூடாது. சரிங்களா? அந்த ரேட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஆர்பிஐ வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் படிக்கும் போதும் ரேட்ஸ் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அது வேல்யூஸ் மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. பெனிஃபிஷியரிஸ் அண்டர் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ், சரிங்களா? NRLM, சரிங்களா? NRLM அப்படின்றது நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். சரிங்களா? அது வந்து அப்ரிவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். ஸோ அண்ட் தென் வந்து NULM அப்படின்றது நேஷனல் அர்பன் லிவ்லிஹுட் மிஷன். ஸோ நேஷனல் அர்பன் livelihood mission. So then SRMS அது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ இதான் வந்து அதனுடைய அப்ரிவேஷன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஸோ அண்டர் த கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எலிஜிபிள்ஸ். நெக்ஸ்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் எஸ்டி, அதாவது SC STக்கும் வந்து இது வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DRIல தான் வந்து இந்த SC ST இதெல்லாம் கொடுக்க வரும் உள்ள வரும். இதில் மேக்ஸிமம் பர் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees வந்து இந்த ஸ்கீம்ல வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது கீழே தான் இந்த SC ST கேட்டகரிஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றது இந்த சுய வேலை குழு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் அதிகம் வந்து அமௌண்ட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க ரீசெண்டாக அந்த பட்ஜெட் ஒதுக்கும் போதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ்ட் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் த நான் இன்ஸ்டிடியூஷனல் ரெண்டர்ஸ். இன்ஸ்டிடியூஷனல் ரெண்டர்ஸ்னா அதை பேங்க் மூலியமா வாங்காம வெளியில வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ வட்டிக்கு கடன் வாங்குறது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிஸ்குள்ள வரும். ஸோ டிஸ்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் இல்லாம வேற யாரா வந்து வாங்கியிருக்காங்க இதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் ரெண்டர்ஸ் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருவாங்க. அண்ட் தென் உமன் பெனிஃபிஷியரிஸ், உமனுக்கு அப் டு 1 lakh, 0.1 million 1 lakh வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அதுல வந்து அப் டு 10,000 வரைக்கும் லிமிட் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 5,000 இருந்து அது 10,000 வரைக்கும் இருக்கு இப்போ லிமிட். 18 to 65 ஏஜ் லிமிட் இருக்கு. சரிங்களா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஓவர் டிராஃப்ட் லிமிட். அடுத்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், மைனாரிட்டியில இருக்காங்க அப்படின்னா அது டைம் டு டைம் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் கேட்டகரிஸ்ல வராங்க. யார் யார் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ மேபி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தரலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு 5வது பாயிண்ட் இந்த கேட்டகரியில இல்லாத ஒரு பாயிண்டா நம்மளுக்கு தரலாம். ஸோ இது எக்ஸாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ல கேட்கலாம். லிமிட்ஸ் ஃபார் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். இந்த லிமிட்ஸ் வந்து முக்கியம். சரிங்களா? அதாவது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அதாவது இப்போ நம்ம சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 5 crores. இது மில்லியன்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 million அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே க்ரோர்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் லோன்ஸ்க்கு அப் டு 1 million. சரிங்களா? இது 10 lakhs வரைக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ரினியூவபிள் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 15 crores, ஸோ 150 million. சரிங்களா? எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 40 crores. அதே மாதிரி ஹவுசிங் லோன்ஸ் ரீசெண்டா லாஸ்ட் இயர் மாத்தினாங்க.
ஃப்ரம் 28 lakhs to 35 lakhs மாத்தினாங்க. அட் த சேம் டைம் அதர் சிட்டிஸ், அதாவது இது மெட்ரோபாலிட்டன், இது வந்து பாத்தீங்கன்னா அதர் சிட்டிஸ், ரூரல் அண்ட் தென் அர்பன் ஏரியாஸ்க்கு இது 20ல இருந்து 25 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த லிமிட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வேல்யூஸ் வந்து ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எழுதல அப்படின்னாலும் அதிகமா வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்பாங்க. சரிங்களா? க்ரோஸ் வேல்யூ என்ன, இதுல எவ்வளவு அமௌண்ட், அதனுடைய லிமிட் என்ன, ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மணி. ஓகே, மணின்றது என்ன? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு அல்லது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மீடியமா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடிலாம் கேட்டிருப்பீங்க, பழைய காலத்துல அந்த ஹிஸ்டரிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த உப்பை கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, உப்புக்கு பருப்பு, பருப்புக்கு உப்பு, அந்த மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் மணி வந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணாங்க, லீகலைஸ் பண்ணி மெஷர் பண்ணி அதுக்குன்னு வேல்யூ செட் பண்ணாங்க. ஓகே, இது வந்து 2000 rupees, இது வந்து 500 rupees, இது வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி செட் பண்ணி பேமெண்ட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பேமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு டிரான்சாக்ஷனல் பர்பஸ்க்கு நான் மீடியமா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து டெஃபினேஷன். அதை பத்தி உங்களுக்கு தெரியும், பட் டெஃபினேஷன் வந்து நம்ம எப்படிதான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மணி சப்ளை. ஓகே, மணி சப்ளை அப்படின்றது ஒன்றும் இல்லை, அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளோ வந்து மணி வந்து அவைலபிளா இருக்கு, டோட்டல் வேல்யூ ஆஃப் மணி அவைலபிள் இன் த எக்கனாமி, இந்த நம்மளுடைய கண்ட்ரில எவ்வளோ அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவ்வளோ மணிகள் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மணி சப்ளை. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆர்பிஐ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து மணியை கால்குலேட் பண்ணி சர்க்குலேஷன்ல எவ்வளவு இருக்கு, டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு போகுது, மக்கள்கிட்ட மணி இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, மணி ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் வந்து மணியை வந்து உள்ள வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தெரியுங்களா? நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்களா? ஆர்பிஐ இன்ஃபியூசஸ் மணி. சரிங்களா? இப்போ ஸ்கீம்ஸ் அண்ட் தென் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே போடுறாங்க இல்லையா? ஸோ போடும்போது என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, மணியை வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அப்போ சப்ளைக்குள்ள மக்களுக்கு வந்து மணி தேவை அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மணியை வந்து உள்ள கொண்டு வராங்க. இதுதான் மணி சப்ளை. இது எப்படிலாம் மெஷர் பண்ணுவாங்க? ஓகேவா? ஸோ நீங்க சொல்றீங்க ஓகே, இப்போ மணி வந்து இன்ஃபியூஸ் பண்றாங்க, உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசிஸ்ல வந்து அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை. ஸோ மணி சப்ளையோட மெஷர்ஸ், மணி சப்ளையை எப்படி மெஷர் பண்றாங்க? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா M1, M2 அண்ட் தென் M3, M4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா M0 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும், அந்த ரிசர்வ் மணில என்னென்ன வரும் அப்படின்னா கரன்சி இன் சர்க்குலேஷன், அதாவது சர்க்குலேஷன்ல எவ்வளவு வந்து மணி வந்து கரன்சி வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்ஸ். சரிங்களா? பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா M1 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கேட்டகரைஸ் பண்ணேன். செகண்ட் கேட்டகரி M1 சொல்றேன். கரன்சி ஹெல்டு வித் த பப்ளிக், பப்ளிக் கிட்ட எவ்வளவு இருக்கு, அதாவது ரிசர்வ்ல எவ்வளவு இருக்கு, கரன்சி சர்க்குலேஷன்ல எவ்வளவு இருக்கு. டிமாண்ட் டெபாசிட், அது என்ன டிமாண்ட் டெபாசிட்? டிமாண்ட் டெபாசிட்ன்றது என்னது, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ல சேவிங் பிளஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, உடனே என்னால மாத்திர முடியும். அதாவது இது கேட்டகரைஸ் பண்ணும்போது எப்படி கேட்டகரைஸ் பண்றேன்னா M0 அப்படின்றது ஒன்லி நம்மளுடைய கையில இருக்கிறது, அண்ட் தென் ஆர்பிஐ ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஆர்பிஐ தன்னுடைய அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோல ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் சொல்லுவோம். கரண்ட்ல கையில இருக்கக்கூடிய மணி அதை வந்து ஃபர்ஸ்ட் M0ன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து M1 அப்படின்றது இப்ப நான் கார்டுல வச்சிருப்பேன், பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேன், தேவைன்னா கார்டு யூஸ் பண்ணி உடனே எடுத்துப்பேன். இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட் சொல்லி சொல்லுவேன். இதை வந்து அடுத்து M1 அப்படின்ற கேட்டகரிஸ்குள்ள கொண்டு வரேன். சரிங்களா? டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் த பப்ளிக் இன் த பேங்க், அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ. அதர் டெபாசிட்ஸ் வித் ஆர்பிஐ அப்படின்னா இப்போ SLR வந்து பேங்க் வந்து அவனே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த அதர் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆர்பிஐல வந்து வரும். பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போட்டு வச்சிருக்கிறது, ஆர்பிஐ பேங்க் கிட்ட வந்து இது பண்ணி கொடுத்துருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி M1ல வந்து சொல்லிடுவீங்க. M2ன்றது நேரோ மணி, அதாவது இந்த M1 எல்லாமே அப்படியே வந்துடும். M1க்கு இன்னொரு பேர் என்னன்னா நேரோ மணி. இது எக்ஸாம் டைப் ஆஃப் கொஸ்டின். கண்டிப்பா இதுல இந்த 4 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. M1க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. சரிங்களா? M1க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேரோ மணி. சரிங்களா? நேரோ மணி. அப்ப M2ல என்ன வரும் அப்படின்னா நேரோ மணி பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல வரக்கூடிய சேவிங்ஸ் மட்டும் எனக்கு ஆட் ஆகுது. சரிங்களா? M2ன்றது இந்த M1 பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். M3ன்றது இதே M1, M2 கிடையாது. சரிங்களா? M1 பிளஸ் டைம் டெபாசிட். டைம் டெபாசிட்ன்றது என்னது,
டிமாண்ட் டெபாசிட்ன்றது சேவிங் அக்கௌண்ட் பிளஸ் கரண்ட் அக்கௌண்ட். டைம் டெபாசிட்ன்றது எஃப்டி பிளஸ் ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இதெல்லாம் வந்து உள்ள வந்து ஆட் ஆகிறேன், உள்ள வந்து கொண்டு வரேன். சரிங்களா? அதுல வந்து டிமாண்ட் டெபாசிட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இங்க டைம் டெபாசிட் எல்லாமே சேர்ந்துடுறேன். ஆல்ரெடி M1லயே வந்து டிமாண்ட் டெபாசிட்லாம் வந்தது. இப்போ டைம் டெபாசிட் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள வருது. M4ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த M3 பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ். அதான் போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே வந்துருச்சு இல்லை அப்படின்னா நான் M3ல வந்து M2 இன்க்ளூட் பண்ணல. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் தனியா இருக்கும் இல்லையா? அதனால M4ல நான் என்ன பண்ணிருக்கேன், இதை வந்து உள்ள கொண்டு வந்துடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸா உள்ள கொண்டு வந்துடுறேன். அப்ப இந்த பேசிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா மணி வந்து எவ்வளவு ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா, அப்ப இன்னும் எவ்வளவு தேவை அப்படின்றத வந்து கால்குலேட் பண்றாங்க. மெஷர்ஸ் ஆஃப் மணி சப்ளை அப்படின்றது. ஸோ இந்த 4 கேட்டகரி. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மணி ரெஃபர்ஸ் டு டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து பிளாஸ்டிக் கார்டு அப்படின்னு சொல்றோம். we use in the place of actual cash. அதாவது கேஷுக்கு பதிலா நான் என்ன வந்து யூஸ் பண்றேன், கேஷ் தரணும், அந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு ஸ்வைப் பண்றேன், பின் நம்பர் போடுறேன், டிரான்சாக்ஷன் ஆயிடுது. அப்ப காசுக்கு பதிலா நான் கார்ட்ஸ் யூஸ் பண்றேன் இல்லையா? சோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? டெபிட் கார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுல டெபிட் கார்டு. டெபிட் கார்டு பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெபிட் கார்டு இட்ஸ் a plastic card which we can do transactions in the money available in our bank account. என் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நானே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெபிட் கார்டு. ஓகே, அப்ப டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது என்னது? நான் வந்து என்ன பண்ணுவேன், என் பேங்க் அக்கவுண்ட்ல மணி இல்லை அப்படின்னாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க்குடைய மணியை நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? பேங்க்குடைய மணியை நான் யூஸ் பண்றேன். இது வந்து என்னுடைய ஓன் மணியை நான் யூஸ் பண்றது டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு. ஓகே, கிரெடிட் கார்டு அப்படின்றது என்னது? நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க்குடைய மணியை வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ above the money available in the bank account. சரிங்களா? excess of amount used. சரிங்களா? அப்ப வந்து இந்த இடத்துல எனக்கு ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு மெயினா இருக்கும். ஏன் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். எங்கெங்க எனக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து நான் இல்லையோ, செக்யூரிட்டிஸ் வந்து சப்மிட் பண்ணலையோ, எனக்கு அந்த பேங்க்குக்கு வந்து தேவையான செக்யூரிட்டி இல்லையோ, அன்செக்யூர்டா இருக்கோ, அது எல்லா இடத்துலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருக்கும். எங்கெங்க எனக்கு செக்யூரிட்டிஸ் இருக்கோ, நம்ம செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோமோ அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஓவர் டிராஃப்ட்டுக்கும் கேஷ் கிரெடிட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சேம் வே எனக்கு எங்க அன்செக்யூர்டா இருக்கோ, செக்யூரிட்டி இல்லையோ, இங்க வந்து கிரெடிட் கார்டுல எனக்கு செக்யூரிட்டி இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். நான் எவ்வளவு மணி யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்ட்ஸ் பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் வந்து கமெண்ட் போடுறீங்க. ஸோ வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமா பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ June 5 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருந்த MCQ ஃபார்மேட் குவிஸ்ல லைவ்ல நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? ஸோ டைமிங் வந்து 12 to 1 வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் குரூப்ல வந்து, நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? பி ரெடி. ஸோ வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. குவிசஸ் வந்து ஸோ June 5 12 to 1 PM வந்து நம்ம லைவ்ல வந்து கொண்டு வர போறோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.